டீம் வணக்கம். ஒரு பெரிய அனகோண்டாவை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்ப்போம். இதில் மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாட்டாக தான் தெரியுது. ஏன்னா பிளேயர்ஸ் யாரும் நம்ம உடம்பு மேலே தன்னால் வந்து மோத மாட்டாங்க. என் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரில. பட் ஆனால் நான் ரெக்கார்டு எடுக்க ஆரம்பித்தாவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாம்பு தன்னால் இப்போ உருவாச்சு இவ்வளோ பெருசில். அது நான் சரியாக ஷோ பண்ணனா இல்லைன்னு தெரில. சரி, ஓகே. இதில் எப்பவுமே இவ்வளோ பெரிய பாம்பு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல மட்டும் மூவ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ரைட் சைடில் வந்து இப்போ எப்பவுமே இப்படி ஸ்ட்ரைட் டைலில் நம்ம பார்க்கல, நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இதே நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட்டு வந்து மூவ் பண்ணக்குள்ளே திடீர்னு ஏதோ ஒன்று குறுக்க வரும், ஓகேங்களா? அதை ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேலே கீழே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுங்கள். திடீர்னு ஏதோ குறுக்க வந்துச்சுன்னா நம்மளை டக்குன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஏன் பாம்பு தானா, இது ஏன் உடம்புன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே. இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றா சின்னதாக இருக்குள்ள ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். பெருசானதுக்கப்புறம் மொத்தமும் சேர்த்து வளைச்சி கூட நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகே, இது நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியும்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கிட்ட மோதுது. பட் ஆனால் இந்த கேமில் ஏதோ ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிறது அப்பப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி பாயிண்ட்டை யூஸ் பண்ணக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்கு பெருசாகிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இப்போ நான் இப்போ திரும்புகிறேன் பார்த்திங்களா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு எப்போ வந்து சின்ன பாம்பு திடீர்னு வந்து முன்னாடி நினச்சின்னா கண்டிப்பாக நான் அவுட் ஆகிடுவேன். அதனால் எப்போவுமே ஃபுல் ஸ்க்ரீன் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, என் மொத்த உடம்பை பார்க்குமா, வால் எங்கே இருக்குன்னு. இந்த இங்கே போது பாருங்கள் என்னோடய வால். ஓகே, நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணேன், ஃபுல்லாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். மேபி எனக்கு ஹேங் ஆச்சுன்னா நான் அவுட் ஆகிடுவேன். இட்ஸ் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் விளையாடிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 3 பாம்பையும் சேர்த்து நம்ம லேக் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம ஒப்பாக லேக் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று அதே மாற்றிக்கிட்டு பாம்பெல்லாம் இறந்துடுது. இதே மாதிரி ஒரு பாம்பு ஃபேஸ் கிட்ட போக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் வரன்னு தெரிஞ்சால் தான் அது டக்குன்னு சீர்ற மாதிரி பண்ணும். ஓகே, இப்போ 300 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை முதல்ல சேவ் பண்ணிவிடுவேன் இந்த பாயிண்ட்டை. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. மேலே ஆகிட்டே வருது. பார்ப்போம் எங்கே தான் போய் முடியும்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சின்ன பாம்பில் தான் அடி வாங்குவேன். ஓகே, இப்போ இந்த 2 பாம்பை இல்லை எப்படி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று அதே ரெக்கோர்டு பக்கத்தில் போக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். பார்த்தீங்களா, இன்னத்துக்கு என்ன முடிச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ரோஸ் கலர் பாம்பை வந்து அடிக்க ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, எங்கடா நான் அடிக்கிற முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது சின்ன பாம்பு கூட சம்பவம் பண்ணிடுச்சு போல். சரி, ஓகே, சின்னதோ பெருசோ நம்மளுக்கு வந்து கீழே தான் கணக்கு. அப்போ வந்து இடிச்சிக்கோ, ஒன்று இடிச்சிக்கிச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்த சம்பவம் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஒரே கேமில் 248. சூப்பர். பார்ப்போம் டீம். மொத்தமாக இப்போ நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1087. சூப்பர்.